சஞ்சனாப்பா, உங்களை என்ன நம்பிக்கையில கரம் பிடிச்சேன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் அப்படியே சந்தோஷமா கூட்டிட்டு போகணும். சரி, வாழ்க்கை யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லபடியா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே. ஹாய் அமோர்சன் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ எங்க எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அதுவும் எங்க சொந்த ஊர், எங்க சொந்த வீட்டுல இந்த வீடியோ எடுக்கிறோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருடைய கல்யாண நாள். ஆகஸ்ட் 24. நேற்று நைட்டு கூட்டிட்டு வந்து, நேற்று ஈவினிங் கூட்டிட்டு வந்து, ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வீட்டுக்கு அங்கே உங்கள் வீட்டில் இருந்து இழுத்துட்டு வந்தோம், பைக்கில் ஏற்றிட்டு வந்தோம். சரி, ஓகேங்க. அது காலையிலே இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சோம், காலையில வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விஷயமா சிவகாசி வர ஃபேமிலியோட போயிட்டோம். குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே போயிட்டு அப்படியே கூட யார் வந்தாங்க பார்த்தா எங்க கூட கலை வந்தாப்புல. தம்பி வந்து என்ன செஞ்சாங்க, சிவகாசிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் கொஞ்சம் தூரம் தான், 1/2 hour டிராவல், கொஞ்சம் தூரம் தான் சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க கல்யாண நாள், அதுவுமா நீங்க வந்து எங்க ஆண்டாள் தரிசிச்சுட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப என்ன சொல்றது பிளஸிங்கா கூட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து அந்த சிவகாசி டிராவலும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய கோயிலுக்கு போறது எங்களுக்கு வந்து அது முதல் அனுபவம் தான். வேற லெவலுக்கு இருந்துச்சு கல்யாண நாள். அதுவுமா உண்மையிலேயே ஆண்டாளை தரிசிச்சுட்டு வேற லெவலு. ஆனா ஆசீர்வாதம் வாங்கிட்டு யானை, எங்க பெரிய யானை, அந்த யானை பேர் என்னமா, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். ஏதோ ஒரு பேர் மறந்து மாளவிகா. மாளவிகாவா? இல்ல இல்ல, என்ன பேருமா சஞ்சனா? ஏதோ ஒரு பேர் டக்குனு இப்ப ஞாபகப்படுத்தல. இப்ப ஞாபகம் வரல. அந்த யானை இருந்துச்சு. யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சூப்பரா. இங்க வந்து மொபைல் அலவுட் இல்ல. எல்லா கோயிலுமே மொபைலை வெளியே கொடுத்துட்டு 5 ரூபாய் பே பண்ணி வெளியே கொடுத்துட்டு போகணும். ஒரு மொபைலுக்கு 5 ரூபாய் சொல்லுவோம். எல்லா கோயிலுமே. இப்ப நாங்க ரீசெண்டா போன பழனி கோயிலுக்கு அதுதான். அப்புறம் பேரூர் கோயிலுக்கு போனோம், அதுவும் அங்கேயும் அப்படிதான். இப்ப எல்லா கோயிலுமே அப்படிதான் அலோவ் பண்றாங்க, மொபைல் உள்ள அலோவ் பண்ணல. ஓகே, அங்க போயிட்டு போட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. கோயிலுக்கு வந்து வெளியே, கோபுரத்துக்கு வெளியே மட்டும் ஒரு போட்டோ, ஒரு ஞாபகத்துக்கு எடுத்தோம். என்ன ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான அனுபவம் எங்களுக்கு வந்து. எங்களுடைய கல்யாண நாள் வந்து செலிப்ரேட் ஆச்சு. நீங்களா அப்படின்னா சரி, ஓகே. பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க சர்ப்ரைஸ பாருங்க. தள்ளுமா வீட்டுக்கு வரோம். இப்பதான் வந்து இப்பதான் வந்து இறங்குறோம். நாங்க வர நேரம் பார்த்து எங்க வந்துட்டு இருக்கேன்னு வீட்டுல இருக்கு. டவுட் இருந்துச்சு, ஏன்டா கேட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கலைப்பையே ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவனுக்கு இதெல்லாம் தெரியும். வீட்டுல இருந்த அன்புகள் வந்து யார் யாருன்னு பாத்தீங்கன்னா என் குழந்தை. ஒரே நிமிஷம். வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா கலை வந்து மிஸ்ஸிங்கன்னா, வர்ற வழியில வந்து கலையை வந்து மதுரையில இறக்கி விட்டுட்டு அவன் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ மதுரையில் அவனை இறக்கி விட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து ஒரு 10:30 இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பி சரியான டயர்டு. அப்படியே சரி இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்ல முடியல. காலையே ட்ராவலில் போயிட்டோமா, இந்த விஷயத்த சொல்ல முடியலையா, சரி நெக்ஸ்ட் டே சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். வந்து பார்த்தா இவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லாம இதை மறைக்கவும் முடியாது. ஒரு சந்தோஷத்துல வீடியோ நம்ம அம்மோர்சன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் நம்ம ஆயிரும். எங்க கூட சேர்த்து நீங்களும் எங்களுடைய வெட்டிங் டே நீங்களும் செலிப்ரேட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க? இன்னைக்கு உன்னை ஊர் பூரா சுத்திட்டு போய் அங்க வச்சு இங்க வச்சு எல்லாம் காட்டி யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துருக்கேன். இங்க பாரு கேக் வாங்கிருக்கேன். அது போதும். வேற வெட்டி வேண்டி கிஃப்ட் இப்படி அந்த கிஃப்ட். ஏய் பாரா, ஏனா இது வந்து என் பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பர்த்டேக்கு கிஃப்ட். அது மாதிரி வெட்டிங் டேக்கு அதே மாதிரி அடுத்து வரலாம்ன்றாங்க. ஏன் கிஃப்ட் இல்லையா? இல்ல, உங்களுக்கு எதிர்பார்க்க கூடாது. நீங்க வந்து சர்ப்ரைஸா எல்லாமே பண்ணுவீங்க. சரி, கேக் கட் பண்ணிடுவோமா? இது என்ன கேக்னு பாத்தீங்கன்னா Black Forest கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் கையில வச்சிட்டேன், நீ கட் பண்ணு. சைமன், thank you so much. ஓகே. யார் பார்ட்டிக்கு தேங்க் யூ சொல்லுங்க. எல்லாருமே thank you. நாங்க எதிர்பார்க்கல. ஆனா வரும்போது நீங்க ஃபோன் பண்ணும்போது நாங்க எதிர்பார்த்தோம். நான் எதிர்பார்த்தேன். என்னமா? என்ன இல்லாம போர் அடிக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றானே. அது இல்லாம இது கேக்க வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைங்க தூங்கிட்டு இருந்துச்சுங்க. வந்து பார்த்துட்டு கேக்க பார்த்துட்டு இனி வேப்ப வந்து கையோட தூங்கி எந்திரிச்சு கொண்டு வரான்.
அம்மா ஹாப்பி பர்த்டேமா அவனுக்கு என்னன்னே தெரியல. சரி ஓகே 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 எடுத்துக்கோங்க. சஞ்சனாப்பா உங்களை என்ன நம்பிக்கையில கரம் பிடிச்சேன்னு தெரியல. இது வரைக்கும் ஆமா. என்னைய வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்ன டைலாக்லாம் சொல்றா? இனிமேலும் அப்படியே சந்தோஷமா கூட்டிட்டு போகணும். சரி வாழ்க்கை வேலை யாருக்கு யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லபடியா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே ஒரு கிளாப் பண்றாங்களா சுத்தி? சரி வாங்கி கொடுக்கவே பெருசா பண்ணுறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் புடிச்சுக்கணும்ல. வெட்டுமா யார் வெட்டினானம்மா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. திருப்பி கேட்கறது நீங்க ஓட்டுங்க மாமா. என்ன மாமா இதெல்லாம் சொல்லியா கொடுக்குறது? அதெல்லாம் வராதுடா. இருடா கொஞ்சம். எனக்கே இது மாதிரி அனுபவம்லாம் புதுசுடா. கண்டிப்பா புதுசுதான். முத உங்க மாமா என்னை கூட்டிட்டு வந்தாங்களே அப்ப எல்லாம் இப்ப செலிப்ரேட் பண்றீங்கன்னா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் அவங்க தவந்துக்கிட்டு இருந்தாங்க சின்ன பயலுங்க. நீங்க பண்றாங்க. ஓகே நண்பனே ரொம்ப நன்றி. நல்லா கிளாப் தட்டே. பார்த்து ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓகே இந்த வீடியோ பார்த்து விஷ் பண்றவங்களுக்குமே அட்வான்ஸாவே நன்றி சொல்லிக்கிறேன். என்னடா இன்னைக்கு இப்படி போகுதே அப்படின்னு நினைச்சேன். வேலை விஷயமாவே போகுதே அப்படின்னு நினைச்சேன். ஓகே நல்லா இருந்துச்சு கடைசியில். சூப்பர். ரொம்ப நன்றி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு. என் நம்பி, அப்புறம் என் மருமையன் சைமன், அப்புறம் வந்து கலை இவங்களுக்கு வந்து 3 பேருக்குமே வீடியோல ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. थैंक यू சைமன். थैंक यू. வீடியோ எடுத்துட்டு ட்ரீட் இருக்கு. நான் கேட்கவே இல்லை. சரி ஓகே. ரொம்ப இந்த புன்னகை வந்து காலையில வந்து இவர் தூங்கி எழுந்துச்சு எனக்கு விஷ் பண்ணாரு ஹாப்பி ஆனிவர்சரி. அப்பையில கூட இல்லாத எனக்கு ஒரு புன்னகை வந்து இந்த டைம்ல வந்திருக்கு. நைஸ் செலிப்ரேஷன். நான் மறந்துட்டேன். காலையில எழுந்திரிச்சு போன பாக்குறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க திருமண நாள் வாழ்த்துக்கள்னு. ஆஹா இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அந்த போன் அப்படியே அங்கே வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க நைஸா வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே யார் சொன்னா என்ன சொல்லிட்டோம்ல. ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஹாப்பி ஹாப்பி பாய்.